தண்ணியில் நிறைய மருந்து பொருட்களை கலந்து அந்த கஷாயத்தோட அந்த தண்ணியில் வந்து காலை வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஊற விடுவாங்க. கந்தக குளியல் பொட்டாசியம் சல்ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டுமே செய்யக்கூடியது. அடுத்தது பால் குளியல். பால் குளியல் நமக்கு எல்லாமே தெரியும், லாக்டிக் ஆசிட் இதில் இருக்குது. பால் குளியல் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பாலில் அதாவது உடம்பு ஃபுல்லாக தண்ணியில் பாலை கலந்து 20 நிமிஷம் ஊற வைக்கிறது. உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் நல்ல சருமத்தை வந்து மென்மையாக்கி கொடுத்து, சருமத்தை வந்து பளபளப்பாக்கி கொடுத்து, அதை வந்து அழகை வந்து மேம்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த பால் குளியல் பண்ணுறது. அடுத்தது இடுப்பு குளியல்னு சொல்கிறாங்க. இடுப்பளவு தண்ணீரில் ஒரு தொட்டியில் அதில் வந்து அதுக்கேற்ற மூலிகை. இப்போ இடுப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போனில் பிரச்சனைகள் இருக்கும், நரம்புகள் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இடுப்பளவு தண்ணியில் மூலிகைகள், அது அந்த நோய்க்கேற்ற மூலிகைகளை போட்டு அந்த கஷாயமாக்கி அதில் வந்து அந்த தண்ணியில் கலந்து அதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வச்சு ஊற விடுறது. இது வந்து இடுப்பு குளியல். இந்த மாதிரி பல